Hi friends, வணக்கம். Baskaran from MTM Green Trading Academy. Friends, இன்னைக்கு நம்ம குரூப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தோம். நம்ம போஸ்ட் போட்டது பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன். SGX நிஃப்டியும் US மார்க்கெட்டும் அந்த மார்னிங் டைம்ல எப்படி ட்ரேட் ஆயிருந்துச்சு, நேத்து வந்து ஈவினிங் டைம்ல எப்படி ட்ரேட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கும் வருமா அப்படின்ற மாதிரி நான் போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸும் நம்மளுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்று வந்து ஒரு ஃபால் நடந்துச்சு, அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்து இந்த லெவலில் வந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது US மார்க்கெட் வந்து நம்ம ஒரு 7 o'clock செக் பண்ணோம். அப்போ வந்து இந்த 200 EMA வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் எஸ்டர்டேவோட CPR லெவலுக்கு மேலே வந்து போகலை. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். பெரிய ஃபால் வந்து இன்றைக்கி இல்லை, டவுன் ட்ரெண்ட் இன்றைக்கி கண்டினியூ இல்லை, மேபி ஷார்ட் கவரிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போஸ்ட் வந்து போட்டுட்டு இருந்தோம். SGX நிஃப்ட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் வந்து வந்தது. பட் மார்னிங் நம்ம 7 o'clock வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா SGX நிஃப்டியும் பாசிட்டிவில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பெரிய ஃபால் இல்லை அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் மார்னிங் வந்து நடந்தது. மார்னிங் வந்து எஸ்டர்டேவோட லோ உடச்சி பேங்க் நிஃப்டி போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம புட் சைடில் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் நம்ம ஹோல்டிங் பண்ணி இல்லை, சீக்கிரமாக நம்ம ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங்காக தான் முடிஞ்சிச்சு. நம்ம இன்றைக்கி நிறைய ட்ரேட் எடுக்கல. நான் அடிக்கடிக்கு எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஒரே அட்வைஸ் தான் பண்ணுவேன். நிறைய ட்ரேடையோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோ டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருந்தாலும் MTM வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டோடைய வந்து முடிச்சிடுங்க. ஸோ நிஃப்டி கூட நம்ம அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம். நிஃப்டியும் வந்து எஸ்டர்டேவோட லோவெல்லாம் உடச்சி S1 ஆண்ட இருந்து சப்போர்ட் எடுத்துதுங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு கரண்ட் டேவோட CPR லெவல் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தேர்ஸ்டே தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம ஸ்டாக்கில் வந்து பிடிலைட் அது மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடிச்சிச்சு. மற்றபடி இண்டெக்ஸில் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் ட்ரேட் எடுத்தோம். புட் சைட்லேயும் நம்ம மார்னிங் ஓப்பனிங்லேயே ஒரு ப்ராஃபிட் எடுத்தோம். கால் சைட்லேயும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் லைவ் ட்ரேடிங்கில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கடைசியாக வந்து ஸ்கேல்பிங் பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா 11:05க்கு நம்ம இன்னைக்கு ட்ரேட் வந்து முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ட்ரேட் பின்னாடியே போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு வாட்ச் பண்ணிவிட்டு தேவையான ப்ராஃபிட் தேவையான அளவுக்கு நம்ம வந்து MTM க்ரீனில் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரேட் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 16/3/2023 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.